இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும், இந்த சேனலில் வர வீடியோ. வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, PLC ப்ரோக்ராமிங் ட்ரைனிங்கில் நம்ம வந்து இன்றைக்கி டாகல் மோட், அதாவது ஒரு புஷ் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டாகல் சுவிட்சை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் பார்த்தீங்கன்னா PLCயில் வந்து ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு புஷ் பட்டனை. இந்த ஒரு புஷ் பட்டனை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் லேம்ப் வந்து ஆன் ஆகணும், மீன்ஸ் அவுட்புட் வரணும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் அவுட்புட் வந்து ஆஃப் ஆகிடணும். அதாவது டாகல் மெத்தடில் இந்த புஷ் பட்டன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே கொடுக்குறேன். இப்போ புஷ் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோடனே லேம்ப் ஆன் ஆயிடுச்சு, ரெண்டாவது தடவை ப்ரெஸ் பண்ணோன்னே லேம்ப் ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் புஷ் பட்டன் இன் டாகல் மோடு. ஸோ நம்ம இதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணி ரைட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு தடவை ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. இது என்னென்னா நம்ம வந்து ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் ஆன் ஆகும். புஷ் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதான் நான் புஷ் பட்டனோட நார்மல் ஃபங்க்ஷன். இதை வந்து டாகல் சுவிட்ச் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும், அதான் நம்மளோட ரியல் டாஸ்க்கு. அதாவது டாகல் சுவிட்ச்னா ஒன் லெவல், நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ண மாதிரியே இருக்கணும், ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ண மாதிரியே இருக்கணும். ஸோ அது வந்து புஷ் பட்டன் மூலியமாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அது வந்து இது வந்து டைரெக்டாக PLCயில் வந்து அட்ரஸோட கொடுத்துருக்கிறது IX00, அதுதான் நம்மளோட இன்புட்டு. அதே மாதிரி %QX00ங்கிறது வந்து அவுட்புட்டு. ஸோ ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம இன்டர்னல் மெமரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து IX00ங்கிறத வந்து ஆன் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளோட புஷ் பட்டன், நம்மளோட ஃபஸ்ட்டு பட்டன். இது ஆன் ஆயிடுச்சுன்னா MX00 ஆன் ஆகும். MX00 ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த கான்டாக்ட் ஆன் ஆகும்போது நார்மலாக இப்போ நான் வந்து புஷ் பட்டன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒன்ஸ் இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது. ஒரு ஆக்சிலரி ரிலே அவுட்புட்டுக்கு பேரலாக ஒரு ஆக்சிலரி ரிலே, இன்புட்டு ஒரு ஆக்சிலரி ரிலே, இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணியிருக்கோம், அதனால் QX ஆன் ஆகின உடனே அதேமாதிரி MX ஜஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணோன்னு ஆஃப் ஆயிரும். இது மூலிமா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்ளை போயிட்டுருக்கு. நான் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணணுன்னா இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது QX ஆன் ஆகும்போது MX ஆன் ஆகுச்சுன்னா MX00 இது ஓப்பன் ஆயிரும், அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து MX ஆன் ஆச்ச உடனே ஸோ MX ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா ப்ரெஸ் பண்ணும்போது MX ஆன் ஆகும். MX ஆன் ஆன உடனே QX அதாவது அவுட்புட் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆன உடனே என்ன நடக்கும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த QX இது மூலிமா நான் வந்து ரிலீஸ் பண்ணின உடனே MX ரிலீஸ் ஆகிடுச்ச உடனே இது ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் அவுட்புட்டு. இப்போ நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணனா ஆன் ஆகும், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். இந்த லைன் இருக்குன்னா IX00 வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் MX ஆன் ஆகும். அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் நடக்குது. ஜஸ்ட் நான் ரிலீஸ் பண்ண உடனே ஆஃப் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த எனேபிள் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ். ஸோ இதுதான் இந்த ஆன்ங்கிறது வந்து நான் இன்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே அவுட்புட் பாக்ஸு. ரெண்டுமே இந்த ரெண்டுமே அவுட்புட் ஆஃப் அவுட்புட் ஆனுங்கிறது வந்து எல்லாமே ஒரே டிக்ளரேஷன் தான் பண்ணியிருக்கு. அதுவே நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இப்போ என்னென்னா அவுட்புட் ஆஃப்ங்கிறது வந்து QX00.1 கலர் சேஞ்சில் மட்டும் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவுட்புட் ஆன்ங்கிறது வந்து இது டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆன் இருக்கும். இப்போ வேரியபிள் பார்த்தீங்கன்னா QX00 தான். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லாமே ஒரே அவுட்புட் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆன் ஆஃப்ங்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா இன்புட்டு. இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா IX00.1 அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து நம்ம டாகல் கொடுக்கல, டேப் வேரியபிள் கொடுத்துருக்கோம். டாகல் கொடுத்தோன்னா நான் ஒன்ஸ் பட்டன் ஆன் பண்ணால் ஆன் கண்டிஷன்லேயே இருக்கும், ஆஃப் பட்டன் ஆஃப் கண்டிஷன்லேயே இருக்கும். ஆனால் இதை வந்து இப்போ டேப் வேரியபிள் கொடுத்ததுனால இது வந்து புஷ் பட்டனை ஆக்ட் ஆகும். ஆன் பண்ண உடனே நான்
அந்த ஃபங்க்ஷன் இருக்கும், ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். இதுதான் நார்மல். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டாகலை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மெனி இப்போ அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு சென்சார் ஒரு பல்ஸ் வந்ததுன்னா அதை ஆன் பண்ணணும், இன்னொரு பல்ஸ் வந்ததுன்னா ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. PLC சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.